ஏய், இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கு சொன்னல. ஏய், பயப்படாத, அவர் என் சீனியர் தான். ஹி இஸ் ஆல்சோ an archaeologist. நீ சொன்ன அந்த சாம்பிளோட வயசை இவர் தான் கண்டுபிடிச்சி தர போறாரு. வா. டேய் ராஜேஷ், நில்றா. டேய், நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அந்த பஸ்ல நீ தப்பா சால்வ் பண்ணிருன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த புதில் கிடைக்கணும் நம்பிக்கையே போயிடுச்சுடா. டேய், நான் வேணா தப்பு பண்ணலாம், ஆனால் சயின்ஸ் தப்பு பண்ணாது. அந்த மேப்பை எப்படி கண்டுபிடிச்சி இதில் பசில் எப்படி சால்வ் பண்ணது தெரியுமா உனக்கு? 2 மாதத்துக்கு முன்னாடி நான் எஜிப்டில் இருக்க பிரமிட்க்கு டூர் போனப்போ யாருக்கும் தெரியாமல் மம்மிகளை பதுக்கி வச்சுருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூமில் இருந்து தான் இந்த மேப் எடுத்தேன். அதை பார்த்த உடனே தான் தெரிஞ்சது அது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற மூங்கில் காடோட மேப்புன்னு. அதில் மொத்தம் 3 பாதையும் அதுக்கு மேலே 3 வருஷத்தையும் ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சரியான பாதையில் போனால் புதையல் இருக்குன்னும், தப்பான பாதையில் போனால் சாவு நிச்சயம்னு கூட போட்டிருந்துச்சு. எது சரியான பாதைன்னு கண்டுபிடிச்சி புதையல் எடுக்க அந்த மம்மி வாழ்ந்த வயசை கண்டுபிடிக்கணும்னு போட்டிருந்துச்சு. அதுக்கு தான் அந்த மம்மி கிட்ட இருந்து ஒரு சாம்பிளை எடுத்து போனேன். ராஜேஷ், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த விஷயம் நமக்குள்ளே கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். டோன்ட் வரி. அந்த சாம்பிள் கொடுங்க. சாம்பிளா? என்ன சாம்பிள்? சார், கரெக்டான ஏஜை கண்டுபிடிச்சிருங்களா? சயின்ஸை நம்புங்க ராஜேஷ். இந்த மம்மி மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த உயிரினங்களோட வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ உள்ள டெக்னாலஜி எல்லாம் தாண்டி அப்போ இருந்த மரம் செடி, அதை சாப்பிட்டு வளர்ந்த ஆடு மாடு அண்ட் அதையும் தாண்டி பூமியிலேருந்து பல ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி உள்ள கேலக்சிஸ் வரை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆட்டமோட நடுவில் பார்த்தீங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியர் ஃபோர்ஸால் கனெக்ட் ஆகி நியூக்ளியஸாக இருக்கும். அதை சுற்றி வந்து எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டு இருக்கும். நம்மளை சுற்றி உள்ள மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள புரோட்டானோட அளவும் நியூட்ரானோட அளவும் வந்து சமமாக தான் இருக்கும். இது நம்ம வந்து ஸ்டேபிள் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த ஆட்டமில் இருக்க புரோட்டானோட அளவும் நியூட்ரானோட அளவும் வந்து சமமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இந்த ஆட்டம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தங்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா எனர்ஜியை வந்து ரேடியேஷனாக ரிலீஸ் பண்ணி இந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்க ட்ரை பண்ணும். எப்போ இந்த புரோட்டானோட அளவும் நியூட்ரானோட அளவும் வந்து சமமாகுதோ அதுவரை இந்த ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணிட்டு தான் இருக்கும். இது சமமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மில்லி செகண்ட்ஸ்ல ஆகலாம், அல்லது பல கோடி வருஷங்கள் கூட ஆகலாம். இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்க ஆட்டம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மம்மியோட வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அது எப்படிங்கிறது இப்போ பார்த்தலாம். நம்ம அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி கேஸஸ் தான் இருக்கும். இந்த கேஸஸ்ல உள்ள ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் இந்த அட்மாஸ்பியரில் உள்ள ஸ்டேபிள் ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆட்டம் வந்து மாற்றி விட்டுரும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து காஸ்மிக் ரேஸ். இந்த காஸ்மிக் ரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேஷன், அதுலேயும் வந்து ஹை எனர்ஜி உள்ள ஒரு ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் வந்து நம்ம சோலார் சிஸ்டம்லேருந்து வெளியே இருந்து கூட வரலாம், அல்லது நம்ம பூமியிலேருந்து பல ஆயிரக்கணக்கான மைல் தூரம் உள்ள கேலக்சிஸ்லேருந்து கூட வரலாம். இந்த காஸ்மிக் ரேஸ் நம்ம அட்மாஸ்பியருக்குள்ள நுழையிறப்போ நம்ம அட்மாஸ்பியரில் உள்ள கேஸ் ஆட்டம்ஸ் மேலே மோதிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருக்க புரோட்டான், நியூட்ரான், நியூட்ரினோ இந்த மாதிரி சப்பட்டாமிக் பார்ட்டிகிள் வந்து ரிலீஸ் பண்ணும். இப்படி ரிலீஸ் ஆன ஒரு நியூட்ரான் வந்து 7 புரோட்டான் அண்ட் 7 நியூட்ரான் அளவுள்ள ஒரு நைட்ரஜன் மேலே மோதிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நைட்ரஜன் ஆட்டமில் வந்து ஒரு நியூட்ரான் ஆட் ஆகும் அண்ட் ஒரு புரோட்டான் வந்து ரிலீஸ் ஆகும். இப்படி ஆகிறதுனால ஒரு அன்ஸ்டேபிள் கார்பன் ஆட்டம் வந்து உருவாகும். இதுக்கு பேர் வந்து நம்ம C14 கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 14 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மாஸ் நம்பர். அதாவது நியூட்ரான் அண்ட் புரோட்டானோட எண்ணிக்கை தான் அந்த மாஸ் நம்பர். நம்ம அட்மாஸ்பியரில் உள்ள இந்த C14ஓட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக நம்ம சுற்றி உள்ள இந்த ஸ்டேபிள் கார்பன் ஆட்டம் வந்து நம்ம C12 ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அட்மாஸ்பியரில் 1,00,000 கோடி C12 ஆட்டமுக்கு வந்து ஒரே ஒரு C14 ஆட்டம் தான் இருக்கும். இதை தான் நம்ம வந்து C12 to C14 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த C14 ஆட்டம் வந்து C12 மாதிரி தான் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடாக மாறி நம்ம அட்மாஸ்பியரில் கலந்துரும். இந்த C14 ஆட்டம் இருக்க கார்பன் டை ஆக்சைடை வந்து மரம் செடியெல்லாம் வந்து சுவாசிக்கிறதுனால அதுக்குள்ளே இந்த C14 ஆட்டம் இருக்கும். இந்த தாவரங்களை வந்து நம்ம சாப்பிட்றதுனாலையோ அல்லது இந்த தாவரங்களை சாப்பிட்ற ஆடு மாடுகளை வந்து நம்ம சாப்பிட்றதுனாலே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலையும் இந்த C14 ஆட்டம் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த மம்மியோட உடம்புலையும் பார்த்தீங்கன்னா இந்த C14 இருந்திருக்கும்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த C12 to C14 ரேஷியோ அப்படிங்கிறது வந்து அட்மாஸ்பியரில் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புலையும் சரி இல்லை மற்ற உயிரினங்களையும் சரி இந்த ரேஷியோ வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு உயிரினம் வந்து உயிரோடு இருக்க வரைக்கும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த C12 to C14 ரேஷியோ அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகும். ஏன்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் கார்பன் இன்டேக்கும் இருக்காது, அட் த சேம் டைம் நம்ம சுவாசிக்காததுனால கார்பன் டை ஆக்சைடு வெளியவும் போகாது. ஸோ இந்த C14 ஆட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புலே தங்கிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த C14 அப்படிங்கிறது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஆட்டம். இது ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேடியேஷனை எமிட் பண்ணி ஸ்டேபிளாக வச்சுக்க ட்ரை பண்ணும். ஆனால் ஒரு சில வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த C14 ஆட்டம் வந்து நைட்ரஜன் ஆட்டமாக மாறி ஸ்டேபிளாக மாறிடும். இது மாறுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த C14 ஆட்டம் வந்து எத்தனை வருஷத்தில் வந்து ஸ்டேபிளான நைட்ரஜன் ஆட்டமாக மாறும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து ரேண்டமான ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால இது நம்மளால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் இதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கிடையாது. நம்ம ஸ்கூல் டைமில் படித்த இந்த காயின் டாஸ் ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இப்போ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 காயின் இருக்குது. இந்த 100 காயினை மேலே தூக்கி போட்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் மொத்தம் எத்தனை டைல்ஸ் விழுந்திருக்கோ அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மீதி உள்ள காயின் வந்து எவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீதி உள்ள காயினை மறுபடியும் தூக்கி போட்டு கீழே விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் எத்தனை காயின் டைல்ஸ் விழுந்திருக்கோ அதை வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மீதி உள்ள காயின் வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்படியே கடைசி காயின் வந்து டெய்ல் விழுகிற வரைக்கும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம நோட் பண்ணி வச்சிருக்க நம்பர்ஸை வச்சுட்டு ஒரு கிராஃபாக போட்டோம் அப்படின்னா இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் இருக்கும். அதாவது ஆரம்பத்தில் 100 காயின், அதுக்கப்புறம் வந்து அதில் பாதி, அதாவது 1/2, அப்புறம் 1/4, 1/8 இந்த மாதிரி எக்ஸ்பொனென்ஷியலாக ரெடியூஸ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதே கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மம்மியோட ஏஜை கண்டுபிடிக்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு மம்மி வந்து ஜஸ்ட் இறக்குறதுக்கு முன்னாடி அதோட உடம்புல ஒட்டுமொத்தமாக ஒரு 10 லட்சம் கோடி C12 ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது C12/C14 ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல வந்து 10 C14 ஆட்டம்ஸ் தான் இருக்கும். இப்போது இந்த மம்மி இறந்ததுக்கப்புறம் ஒரு 5730 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல அதே 10 லட்சம் கோடி C12 ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த C14 ஆட்டம்ஸோட கவுண்ட் வந்து பாதியாக குறைஞ்சிருக்கும், அதாவது 5ஆக குறைஞ்சிருக்கும். ஒரு சாம்பிளில் இருக்க ரேடியோ ஆக்டிவ் ஆட்டம்ஸ் வந்து பாதியாக குறையிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ அதை தான் நம்ம வந்து ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த C14 ஆட்டமோட ஹாஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 5730 வருஷம். இப்போ மீதி உள்ள அந்த 5 C14 ஆட்டம் வந்து பாதியாக குறையணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5730 வருஷம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஒரு மம்மி வந்து ஒரு 5730 வருஷம் பழமை வாய்ந்தது அப்படின்னா அந்த மம்மியில் பார்த்தீங்கன்னா பாதி அளவு C14 ஆட்டம்ஸ் தான் இருக்கும். இப்போ அதுவே 11460 வருஷம் பழமையானது அப்படின்னா அதில் வந்து காவாசி C14 ஆட்டம்ஸ் தான் இருக்கும். சரி, இப்போ நமக்கு ஒரு சாம்பிள் கிடச்சிருக்கு. இந்த சாம்பிளில் கரண்ட்டாக எவ்வளோ C12 ஆட்டம் இருக்குது, எவ்வளோ C14 ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். இந்த மம்மியோட சாம்பிளில் வந்து நிறைய கண்டாமினேஷன், அதாவது வேறு ஏதாவது பொருட்கள் வந்து கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டாமினேஷன்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சாம்பிளில் உள்ள கார்பன் ஆட்டமில் வந்து ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணி நம்ம அயனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்மளால் இந்த கார்பன் ஆட்டம் வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியும். இப்போ இந்த சாம்பிளை ஆக்சிலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி அப்படிங்கிற டிவைஸில் வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணுறப்போ இந்த சாம்பிளில் கரண்ட்டாக எவ்வளோ C12 ஆட்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ C14 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிற கவுண்ட் வந்து நம்ம சொல்லிடும். உதாரணத்துக்கு மம்மியோட சாம்பிளில் வந்து ஒரு 10 லட்சம் கோடி C12 ஆட்டம்ஸ் இருக்குது, 5 C14 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுதுன்னு வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு நம்மளால் இந்த மம்மி இறக்குறதுக்கு முன்னாடி 10 C14 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ 5 C14 ஆட்டம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இதை வச்சுட்டே நம்மளால் இந்த மம்மியோட வயசு வந்து 5730 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் இந்த மேப்பில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க.